வச்சு கையில். அமைதியாயிரு, அலைகள் எழுதி கொள்ளுங்க. கொஞ்சம் நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். அமைதியாயிரு, அலைகள் என்ன செய்கிறோம், ஓய்ந்து போயிடும். அப்படின்னா இந்த சீசர்கள் படகுல போகும் பொழுது பயங்கரமான ஒரு யுத்தம் அவங்களுக்கு என்ன செய்தது அப்படின்னாக்க உண்டானது. எது கூட அப்படின்னாக்க இந்த அலைகளோடு பயங்கரமான ஒரு யுத்தம் யாருக்கு உண்டானது அப்படின்னா சீசர்களுக்கு உண்டானது. அல்லேலூயா. இந்த அலைகள் கொந்தளிக்கிற வேளையில், காற்று பலமாக வீசுகிற வேளையில் படகை தங்களுடைய மாம்ச பலத்தில் எப்படியோ அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னாக்க திருப்பினார்கள். எவ்வளவு அவர்கள் சோத்திரம் அந்த ஸ்டேரிங்கை திருப்பினாலும், நங்குரத்தை போட்டாலும், தண்டு வலிச்சாலும் அந்த அலைகள் என்ன செய்யவே இல்லை அப்படின்னா ஓயவே கிடையாது. அது கொந்தளிச்சு கொண்டே தான் இருந்தது. காற்று பலமாக வீசினது. காற்றடிச்சா ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த தண்ணீரோடு இவர்கள் பயங்கரமான ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் போராடினார்கள். ஆனால் அது ஓய்ந்த பாடே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் படகுல யார் இருந்தா அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்து படகுல படுத்திருந்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு சித்தமா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் உடனே எழுந்து நின்று கடலை பார்த்து அந்த அலையை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. அல்லேலூயா. ரொம்பலாம் பேசலை, தண்டு வலிக்கல, நங்குரத்தை தூக்கி போடலை, ஸ்டேரிங்கை பிடிச்சி இப்படி திருப்பல, ஆமாம் சோத்திரம், இல்லை பொருட்களை தூக்கி கடலில் யோனாவுக்கு போட்டது போல் போடலை, ஆமாம் ஒன்றுமே பண்ணலை. அவர் எழுந்து நின்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்,